நேற்று நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒன்று கொண்டு வந்தாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து இதை பார்த்து முதலீட்டாளர்கள் தவறுலாம் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? தான் இன்னைக்கு முதலீட்டாளர்களை ஈர்க்கக்கூடியதுக்கு பரந்தூர் விமான நிலையம் தான் மிக முக்கியமான. இது நான் கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல நாங்க எடுத்துட்டோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இதை உறுதியாக சொல்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்களுடைய தலைவருடைய முதல் பிரச்சாரம் காலடிப்பட்டது விவசாயிகளுடைய கண்ணீருக்காக. விவசாயத்திற்காக குரல் கொடுக்கும் சொல்லக்கூடிய டெல்டாவில் பிறந்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் பரந்தூருடைய விவசாயிகளுக்கு எதிராக, பரந்தூர் மட்டுமல்ல திருவண்ணாமலையில் மேல்மா விவசாயிகளுக்காக குண்ட சட்டம் போட்டது திமுக. அப்ப இன்றைக்கு விவசாயிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நீர்வளமும் எத்தனை ஏரிகள் என்பது இருக்குங்கிறது மூத்த உறுப்பினருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழகத்தில் மிக அதிக ஏரிகள் 381 நிறைந்த மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம். அப்ப 381 ஏரிகளை பத்தி அவங்க பேசினதில்ல, மக்களுடைய குரலுக்கு பேசினதில்ல. நேற்றே தெளிவா சொல்லியாச்சு. சென்னை விமான நிலையத்துடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன, அதை அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கான அரசினுடைய நிலைப்பாடு என்ன எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் நேற்றிலிருந்து திமுக இந்த விமான நிலையம் இல்லைன்னா தமிழகத்தோட முதலீடே போயிடும், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்டே இருக்காது. முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் திமுக எல்லாரும் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம். எந்த நிறுவனம் இருந்தாலும் முதலமைச்சர் இன்னைக்கு நேரடியாக சந்தித்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் வாங்க, நானே எல்லா துறையிலையும் எந்த விதமான ஹடில்ஸும் இல்லாம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல 45 நாள்ல எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லக்கூடியவர் சிஎம். அப்படிதான் ஒவ்வொரு துறையில நடந்துட்டு இருக்காரு. அதனால நேத்து கூட நடந்துச்சு. இதே அண்ணன் ஆஸ்டின் தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அண்ணன் ஜி ஸ்கொயர் நிறுவனம் பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும். டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். அப்ப இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். விவசாயிகளுக்காக, விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 2 போகம். இத்தனை ஏரி இருக்கு, 381 ஏரிகள் இருக்கு. இதுக்காக விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டது. தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளிடும் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளை அறிக்கை நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள் 60 நாளுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்கிறத பதிவு பண்றோம். தங்கம் தெரசு அவர் பேசுங்க. தங்கம் தெரசு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விமான விரிவாக்கத்திற்காக பரந்தூர் விமான நிலையத்தை அங்கே நிலம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு 5740 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக கருதி சுமார் 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும் 90% நிலத்திற்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போறீங்க? விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டு தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர் இருந்து. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சொல்லிட்டேன் பதில். இந்த திட்டத்திற்கு மொத்தமாக வந்து 5846 ஏக்கர் வந்து தேவைப்பட்டது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டா நிலங்கள் வந்து 3774 ஏக்கர் பட்டா நிலங்கள். அதுல வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது விவசாய நிலங்கள் வந்து 3 போகங்கள் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் வந்து 2681 ஏக்கர் வந்து விவசாய நிலங்கள் இருந்தது. சோ அரசு நிலங்களாக இதுல காட்டப்பட்ட நிலங்கள் வந்து 1972 ஏக்கர் அரசு நிலங்களாக காட்டப்பட்டது. இதுல கிட்டத்தட்ட 1558 ஏக்கர் வந்து வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகள். அதுல பெரும்பாலும் பெரிய நீர்நிலைகள், பெரிய ஓடைகள் எல்லாம் வந்து இந்த அரசு நிலமாக காட்டப்பட்ட 1972 ஏக்கர்ல வந்து 1558 ஏக்கர் நீர்நிலைகள் காட்டப்படும். இது வரைக்கும் அதாவது 90% நேத்தே வந்து பேட்டியில அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பலர் வந்து சொல்லியிருந்தாங்க, 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இது வரைக்கும் வந்து 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதியெல்லாம் கையகப்படுத்தவில்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏகனாபுரம், இந்த காரை, தண்டலம், சிறுவள்ளூர் போன்ற கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் கையகப்படுத்தாமல் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா, நேத்தே முதல்வருடைய அறிக்கையில ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, இது வரைக்கும் வந்து நம்மளுடைய கரண்ட் கெப்பாசிட்டி, அதாவது 30 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்டுக்கு இருக்கு. அது இல்லாமல் டெர்மினல் 3 வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னொரு 5 மில்லியன், அதாவது இது ரெண்டும் சேர்த்தால் 35 மில்லியன் கெப்பாசிட்டியை நம்ம அடைவோம். அது இல்லாமல் டெர்மினல் 5, அதாவது நார்த் வெஸ்ட்ல டெர்மினல் 5க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம்னா, திட்டமிடப்பட்டு முடிச்சோம்னா, கூடுதலாக 20 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஒரு வருஷத்திற்கு கையாளக்கூடிய கெப்பாசிட்டி, அதாவது வருஷத்திற்கு 55 மில்லியன் கெப்பாசிட்டி வந்து நம்ம கையாளக்கூடிய திறமை இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்லயே டெர்மினல் 3, டெர்மினல் 5 முடிச்சனா இருக்கும். இது எப்படின்னா, இப்ப இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட் வந்து 4.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்றாங்க. அதை விட 10 மில்லியன் அதிகமாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு திட்டமிடல் முடித்த பிறகுதான் இது குறித்த அறிக்கையை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதாவது இப்ப இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இதுவரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதுல வந்து நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு. அதனால வந்து இந்த திட்டம் வந்து 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகர்வும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு G2 மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது. வேற யாருக்காகவும் இல்லை. யாரு பேசுறீங்க? யாரா ஒருத்தர்? மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, விவாதம், பேரவைத் தலைவர் அவர்களே, முடிச்சிருங்க. முடிங்க. பேரவைத் தலைவர், சட்டத்துறை அமைச்சர் எல்லாத்திற்கும் இங்க பாருங்க, எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. G2 மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G2 மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல. உட்காருங்க, பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை, விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். உட்காருங்க. இருங்க. மாண்புமிகு உட்காருங்க. அவரு தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. பேச அனுமதிக்கிறேன். சுருக்கமா சொல்லலாம். மாணவ பொதுப்பணித்துறை அமைச்சர் சுருக்கமா சொல்லி முடிக்கணும். உட்காருங்க. அவர் சொல்லட்டுங்க.
மாண்புமிகு கேள்வி கேட்க- அவருக்கு முடிச்சிட்டுமே மாண்புமிகு அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் பதில். உட்கார்ந்துருங்க. அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அப்ப கேட்க அவர் சொல்லுங்க. பேசிட்டான். மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர் பேரவைத் எல்லாரும் தலைவர் அவர்களே, இல்ல ஒரு அவரு இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஆரோக்கியமா விவாதம் சொல்லு. உட்காருங்க நான் நீங்க என்ன சொல்றேன்? உட்காருங்க நீங்க உட்காருங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டை எதற்காக கொண்டு வந்திருக்கிறோம், பரந்தூர் அமைக்கக்கூடியதிலே நான் நேற்று செய்தியாளர் சந்திப்பிலே கூட விவரமாக சொல்லி இருக்கிறேன். சென்னையினுடைய புவியியல் அமைப்பிலே வேற எந்த இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. நேரடியா நாங்க ஒண்ணு உடனடியா போய் பரந்தூர்ல உடனடியா போய் பார்க்கல. உங்களுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவரிடத்துல கூட கேளுங்க. பரந்தூரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு யார் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், அப்ரூவல் கொடுக்கணும். எத்தனை சைட் நாங்க போய் பார்த்திருக்கோம். சோழிங்கநல்லூர்ல பார்த்திருக்கோம், படாலத்துல பார்த்திருக்கிறோம், பன்னூர்ல பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்கனவே பல இடங்களிலே அதை ஆய்வு செய்து அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் நேற்றே நான் விளக்கி இருக்கிறேன். சென்னையினுடைய கிழக்கு பகுதியிலே வங்கக்கடல் இருக்கிறது, அந்த பகுதியில் நீங்க போக முடியாது. நார்த்துக்கு போனீங்கன்னா ஒன்று மணலிலிருந்து எண்ணூர்ல இருந்து எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், அந்த பக்கம் பழவேற்காடு ஏரி சூழலியல் பிரச்சனைகள், அந்த பக்கத்தை நார்த்ல போக முடியல. சவுத்துக்கு போறீங்க, சோழிங்கநல்லூர் போய் பாக்குறீங்க, அது தாம்பரம் ஏர்பேஸோட நேரா வருது. அதோட ஏர் ஸ்பேஸுக்குள்ள நம்ம வைக்க முடியல, ஏன்னா பிகாஸ் அது டிஃபென்ஸ் இதுக்குள்ள இருக்கு. அடுத்து தள்ளி போனீங்கன்னா அந்த பக்கம் கல்பாக்கம் அனல் மில் நிலையம், இந்த பக்கம் போனீங்கன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், எந்த பகுதியிலும் அங்க போக முடியல. அது ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்ட் செய்கிறார்கள். அடுத்து எங்க வர்றோம், வெஸ்ட்டுக்கு தான் வர முடியும். வெஸ்ட் சைட்ல போகும்போது தான் நம்ம ரெண்டு இடங்களை பார்க்கிறோம். பன்னூர் ஒன்று பார்க்கிறோம், பரந்தூர் ஒன்று பார்க்கிறோம். பன்னூருக்கும் பரந்தூருக்கும் நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் நம்ம கம்பாரிசன் ஸ்டடிஸ் வருது. என்னென்ன விஷயங்களை பார்க்க முடியும், ஒன்று டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி பார்க்கலாம். ஒரு இடத்தை பார்க்கும்போது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, அந்த இடங்கள்ல பெரிய பெரிய EHVT லைன் இருக்கா, வேற ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, அதை ரீலோகேட் பண்ணக்கூடிய விஷயமும். இன்னொன்று மிக முக்கியமாக, ஒரு இடத்தை வருகிற போது எந்த இடமாக இருந்தாலும், எந்த தொழிற்சாலை, சிப்காட்டாக இருக்கலாம் அல்லது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அடிப்படையில் நமக்கு நிலம் வேணும் இல்லையா? அந்த நிலத்துல போகும்போது யாராவது ஒருவரை டிஸ்லோகேட் போக வேண்டும், அங்கே இருந்து மக்களை மாற்ற வேண்டும் என்றால் யார் எந்த இடத்தில் மிக குறைந்த அளவிலே மக்கள் அதனால் பாதிக்கப்படுவார் என்பதை கணக்கெடுக்கணும். அப்படி எடுக்கிற போதுதான் பரந்தூரை நாம் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்தது. இன்னொன்று காஸ்ட் ஆஃப் லேண்ட், இதெல்லாமே பல காரணங்கள். இவ்வளவும் பண்ணிதான் பரந்தூர் எடுக்கப்பட்டதை தவிர மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கங்களும் நிச்சயமாக இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரியவில்லை. இல்ல அவர் ஒன்று சொன்னார், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதுல அதுக்கான முழுக்க டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. அரசாங்கங்கள் ஈடுபடுது, நாங்க மட்டும் கிடையாது. ஒன்றிய அரசு இத்தனை இடங்களையும் பார்த்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு இறுதியாக அவர்கள் அப்ரூவல் கொடுத்தது, நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஃபைனலாக அப்ரூவல் கொடுத்தது பரந்தூரில் கொடுத்தார். எனவேதான் பரந்தூரை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க இன்னொரு இடத்தை பார்க்க போறோம். போய் பார்க்க போற இடத்துல இதே சூழ்நிலைகள் வரும், இதே இடத்துல வரும். விவசாய நிலங்கள், இப்ப நீங்க எப்படி இருந்தாலும் நிலங்களுக்கு போவீங்க, அங்க போகும்போது இதே இவாலுவேஷன் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். நீங்க பண்ணுங்க, நாங்க அதை பத்தி பார்க்கல. இந்த ப்ராஜெக்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம், இவ்வளவு நம்ம டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா இனி இது எப்ப வரப்போகுது? சரி, சென்னை இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விமான நிலையத்தை நீங்க நாங்க பண்றோம்னு சொல்றீங்க. எத்தனை பேர் அங்க, நீங்க எப்படி செகண்ட் ரன்வே அங்க எப்படி வரும்? இதே ஜியோகிராபிக்கலா டெமோகிராபிக்கா சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்? எத்தனை பேரை நீங்க மீனம்பாக்கத்துல இருந்து டிஸ்லோகேட் பண்ணுவீங்க? அதனுடைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. சுற்று வட்டாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே நாங்கள் சொல்வது, பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் முடக்குவது. முடிச்சிடறேன். இல்ல அதுல நாங்க சொன்னதுபடி நீங்க ஏற்கனவே முடிச்சிடறேன், ஜஸ்ட் கன்க்ளூடிங். ஆக ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 2500 மேற்கொள்ள பட்டா நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து அக்விசிஷன் எல்லாம் முடிந்து ப்ராகிரஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு உதவாது. நீங்கள் சொல்றபடி 1.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை ஒருபுறம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இன்னொரு புறம் அதற்கு எதிராக செய்கிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நாங்கள் விளக்கியோம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீண்டும் அந்த தவறான தகவல் தான் பதிவு செய்து அவருக்கு சொல்லிட்டான். இல்ல நான் முடிச்சிட போயிடுறேன். இல்ல இவர் முடிச்சிடறேன், அவருக்கு சொல்லிட்டேன். பதில் சொன்ன பிறகு உங்களுக்கு அனுமதி தரேன். சரி பேசு.
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கேட்ட வினாவுக்கு மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் முழுமையான விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அங்க பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் பதிலளித்தது 48% நிலம் கையகப்படுத்திருக்கிறாங்க. அதில் 1702 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக அதற்கு உண்டான இழப்பீட்டு தொகை விவசாயிடத்தை கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயிக்கு கொடுப்பீங்களா, இல்லது வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா, இல்லது விவசாயத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீர்களா என்ற விளக்கத்தை மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுல திரும்ப திரும்ப தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதான் நம்ம சொன்னது. ஏன்னா 90ல இருந்து 95% நம்ம அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம் சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. மீதி எல்லாம் அதுல 1500 ஏக்கர் நீர்நிலைகளாக இருக்கின்றதா நம்மளுடையது. இது கடந்த 5 வருடங்களாக இந்த இதுல கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எப்படி எந்த மாதிரினா, யார் யாரெல்லாம் வெளியூர்கள்ல வசிக்கிறார்களோ அவர்களுடைய நிலங்கள் மட்டும்தான் ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா கையகப்படுத்தினாங்களே தவிர்த்து உள்ளூர்ல அதான் நான் சொல்லப்பட்டிருந்த 4 பெரிய கிராமங்களில் இதுவரை 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தவில்லை. இந்த மக்கள் 1000 நாட்களுக்கு மேல கடுமையான போராட்டம் நடத்தப்படுதான். அப்பொழுது எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்று நேரடியாக அந்த மக்கள், ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் அகதிகளாக ஆந்திராவிற்கு செல்ல தயாரானார்கள். சோ அப்பதான் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போய் அவரே அதை சமூக ஊடகங்களாக வழியாக பார்த்து இதை நம்ம கண்டிப்பா கையில் எடுக்கணும்னு சொல்லி முதல்வராக அப்பொழுது எங்களுடைய தலைவர் நேரடியாக தலையிட்டு நேரடியாக அந்த மக்களுக்கு போய் சொன்னதா. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ப இருக்கிற ரன்வே இங்க இருக்கிற நீர்நிலைகள் மேல போக முடியாதுன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அப்பயே அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குரிய நபர்களிடம் எல்லாரோடையும் ஆலோசிச்சிட்ட பிறகுதான் அந்த முடிவை ரொம்ப ஆழமாக அந்த முடிவை எடுத்து இந்த இடம் ஏர்போர்ட்டுக்கும் ரன்வேக்கும் உகந்ததில்லைன்னு சொல்லி பல வல்லுநர்களும் ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த முடிவே எடுத்தார். ஏன்னா அது அந்த இடம் அந்த இடத்துல ரன்வே போட்டாலும் அது உகந்ததில்லைன்னு சொல்லி முடிவை எடுத்த பிறகுதான் அந்த முடிவை எடுத்தார். இப்போ உங்களுக்கு தேவை நம்ம ஒரு 55 மில்லியன் நபர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஏர்போர்ட் தான். ஏன்னா இன்னைக்கு பெங்களூர் ஏர்போர்ட்டை கம்பேர் பண்றீங்க. பெங்களூர் ஏர்போர்ட்டோட கெப்பாசிட்டி இன்னைக்கு 4.5 மில்லியன் 44 மில்லியன் நபர்களை தான் ஹேண்டில் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு. சோ அதை விட 10 மில்லியன் அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கான திட்டத்தை வகுத்த பிறகுதான் முதல்வர் அவர் நேற்று அந்த இதுவே அறிவிச்சாங்க. சோ இதெல்லாம் இதுக்கும் தொழில்துறைக்கும் ஒன்னும் நீங்க பெரிய வித்தியாசம்லாம் பண்ண வேண்டாம். அதற்கும் இதற்கும் வேற வேரியேஷன். நம்ம அதை விட அதிகமான ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வச்சுதான் பண்றோம். இதற்காக சொந்த நாட்டு மக்களே நம்ம அகதிகளாக வெளியேற்ற முடியாது. அதற்கான மாற்று திட்டங்களை கண்டிப்பாக உருவாக்கப்படும். கையகப்படுத்த நிலம் குறித்து கண்டிப்பாக முதல்வர் ஆலோசிச்சுட்டு என்ன முடிவோ பின்னாடி எடுக்கப்படும். தொழில்துறை அமைச்சர் அவங்க எல்லாம் பேசுறாங்க, முடிக்கிட்டு உட்காருங்க. தொழில்துறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் முன்னாள் அமைச்சர் சுட்டி காட்டிய போது விரிவா எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த பரந்தூர்ல தான் நீங்க எடுக்கிற லேண்டுக்கு காசு கொடுத்துருவீங்க, அங்க இருக்க விவசாயிகளுக்கு காசு கொடுத்துருவீங்க. ஒரு தொல்லியல் துறை அமைச்சரா சொல்றேன், 1000 ஆண்டுகால பொக்கிஷம் கம்பன் கால்வாய்னு ஒரு தொல்லியல் பொக்கிஷம் அங்க ஓடுது. இன்னொரு கால்வாய் உங்களால உருவாக்க முடியுமா? பரந்தூர்ல நீங்க அங்க ஒரு விமான நிலையம் கட்டிட்டா அது ஒரு உறிஞ்சி நிலம். மிகை நீர் வருகிற பொழுது அது இந்த சென்னைக்கு வெள்ளம் வருவதை தடுக்கக்கூடியது. அப்ப இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்குமா? அப்ப பரந்தூர்ல நீங்க கிரீன் ஏர்போர்ட் கட்ட முடியாது. வேணா வாட்டர் ஏர்போர்ட் வேணா கட்டி மிதந்து வேணா போலாம். விவசாயிகள் சார்பில் சொன்னதை செய்த மாண்புமிகு முதல்வருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க முடிச்சிட்டு வரேதான். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். அதை விட இவ்வளோ நேரம் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டே இருந்தாங்க. ஏன் பரந்தூர் கைவிடப்பட்டது? இதுக்கு ஒரு முக்கிய ரீசன் அங்க பல காலமா ரைஸ் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 3 சீசன்ஸ், சாம்பா, தலடி, சொர்ணாவரி அப்படின்ற 3 சீசன்ல டிஃபரெண்ட் அந்த இது நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொட்டேஷன்ல கிரவுண்ட் நட்டும் சுகர் கேனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரை சீசன்ல பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர 10,000s ஆஃப் மெட்ரிக் டன் ரைஸ் ஆனுவலி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற விவசாயிகள். இது மட்டும் இல்லாம பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாம இருந்தாலும் அங்க வந்து கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளைநிலம். அந்த இடத்த நம்ம வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்க வாட்டர் கேனல் வந்து 2 இருக்கு. குணகரம்பாக்கம் கம்மங்கால் கேனல், 2 கேனல்ஸ் வந்து இங்க இருக்கு. இது வந்து எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு பிரஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி வந்து தானாவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சென்னை சிட்டிக்கு வந்து உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவையும் நம்ம அழிச்சு நம்ம ஒரு பரந்தூர் ஏர்போர்ட், நாம வந்து ஏர்போர்ட் வேணான்னு சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்த நாங்க இந்த மாதிரி அதுவும் அது ஒரு சரிவான இருக்கிற ஒரு விளைநிலம், அந்த இடத்துல நீங்க எவ்வளவு தூரம் மண்ணை போட்டு இன்னொரு ஒரு ஏர்போர்ட்டை நீங்க கொண்டு வருவீங்க? இது கொச்சின்ல நடந்தது. இதனால 14 நாள் வந்து அந்த ஏர்போர்ட் வந்து பூட்டி கிடக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு விளைநிலத்தை கொண்டு வந்து அந்த ஏர்போர்ட் 14 நாள் பூட்டி கிடந்தது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ராகுல்ன்ற ஒரு பையன், இந்த பையன் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு பரந்தூர் விமானம் வேண்டாம், நாங்க என்ன அந்த விமானத்துல பறக்கவா போறோம் அப்படின்னு எங்களை காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு இந்த அறிவிப்பு மக்கள் கொண்டாடுறாங்க. அங்க நடந்த ஒரு ரீசன்ட் லோக்கல் பாடி மீட்டிங்ல விஜய் ரோடு அப்படின்னு சொல்லி நாங்க வைக்க போறோம்னு அறிக்கையே அவங்க வந்து இன்னைக்கு விட்டுருக்காங்க. மக்கள் அத்தனை பேரும். இதனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், 1500 நீர்நிலைகள் பாதிக்கப்படும், 1000 குடும்பங்கள் இடம்பெயரணும். இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாம ஒரு ஏர்போர்ட்டை நம்ம எப்படி அங்க கொண்டு வர முடியும்? இதை தவிர இன்னொரு வந்து கேட்டிருந்தாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏன் நீங்க 5 வருடம் கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க? மேல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அன்னைக்கே அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. நீங்க ஏன் 5 வருஷம் அதை சும்மாவே வச்சிருந்தீங்க? உங்களுக்கே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும்னு. ஆனா அதை எக்ஸ்பான்ஷன் அன்னைக்கே பண்ணிருந்திருக்கலாம். அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்க இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க? உங்களோட மனசாட்சியை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசி முடிங்க. நீங்க பேசுங்க, உட்காருங்க, அவங்க பேசி முடிக்கல. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து சொல்றாங்க இதனால வந்து தொழிலே வந்து பாதிக்கப்படும் தமிழ்நாட்டுல. அப்ப 49% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் வந்து இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை நம்பிதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கா. 41% எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு போர்ட் மூலமாவும் ஏர் கார்கோ மூலமாவும் சென்னை ஏர்போர்ட் மூலமா தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நாம வந்து இன்னைக்குமே எதையுமே நம்ம சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும், 2வது ஏர்போர்ட் வேணும். எக்ஸ்பான்ஷனுமே உள்ள இருக்கிற காரிடோர்லயே தான் வரப்போகுது. அந்த எக்ஸ்பான்ஷன் ஏதோ அவர் சொல்றாரு எதையோ இடிச்சிட்டு நம்ம வந்து ரன்வே பண்ண போறோம்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா வந்து ஏற்கனவே வந்து T5 முனையத்தின் பயணிகள் முனையம் வந்து உத்தேசிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி T5 முனையத்தின் புறவழி சாலை, தாம்பரம் மதுரவாயில் சாலை அமைக்க மாநில அரசின் அனுமதியும் ஒத்துழைப்பும் கோரி உள்ளது. நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அடுத்து செகண்ட் ஏர்போர்ட் மக்கள் பாதிக்கப்படாம, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாம, அதே மாதிரி சிப்காட்டும் அதே மாதிரி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படாம, விளைநிலங்கள் பாதிக்கப்படாம, அப்படி இருக்கிற நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும். இதோட உங்களோட இந்த விவாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த உறுப்பினர் பேச இன்னும் 10 உறுப்பினருக்கு மேல பேசணும். உங்களோட அதை முடிச்சுக்கிறேன், பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதில் சம்பந்தம் இல்லாத நான் எழுந்திருக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த விமான நிலையம் அமைப்பது, விமானத்தை ஓட்டுவது என்பது ஒன்றிய அரசாங்கத்துக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது, மாநில அரசாங்கத்திற்கு அல்ல. மாநில அரசாங்கம் நிலம் கையகப்படுத்துவதோடு நம்முடைய பணிகள் முடிந்து விடுகிறது. அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆணையை ஏற்று இது சம்பந்தப்பட்ட இந்த பரந்தூர் ஏகநாதபுரம் இந்த பகுதியில் 13 வில்லேஜுகள், 2 மாத்திரம் இல்லை, இந்த 13 வில்லேஜுகள் எடுக்கணும் முடிவு பண்ணப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டது மாநில அரசாங்கத்தின் சார்பாக. அந்த குழுவில் நான் தான் இடம்பெற்றேன். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தங்கத்தினர், மாவட்டத்தை சேர்ந்த அன்பரசு 3 அமைச்சர்கள் இடம்பெற்றோம். நாங்கள் நேரடியாக காஞ்சிபுரத்துக்கே சென்று மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில்
ஒரு விரிவான ஒரு நாள் முழுவதும் அந்த விவசாயிகள் கூட்டம் அழைத்து பேசணும். அவர்கள் அதில் 11 வில்லேஜ் இருக்கும், அவங்களே ஒப்புதல் தந்தாங்க. 2 வில்லேஜ் தான், ஏனாதபுரமும் இந்த பரந்தூர் 2 வில்லேஜ் தான் அது ஒப்புதல் தரல. அதுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தை மேலே அமைச்சர் அரவையில் என்னுடைய சேம்பரில் 2 முறை வர வச்சு நாங்கள் பேசணும். அந்த அடிப்படையில் 11 பேரும் முன்வந்து வந்த விவசாயி கொடுக்கிற காரணத்தினால்தான் இந்த முயற்சிக்கு நாங்கள் தமிழக அரசு அதற்கு நாங்கள் ஈடுபட்டோம். ஒன்று. அதற்கு பின்னால் தொடர்ந்து நில எடுப்பு பணிகளுக்காக அங்கே டிஆர்ஓ ஆர்டிஓ எல்லாம் போடப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் குறிப்பிட்ட அந்த வாதத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஏறத்தாழ 48-50% சொல்றாரு. இது இல்லாமல் அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இடங்கள்லாம் வேற இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தான் சொன்னார் என்று கிட்டத்தட்ட 80-90% சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அரசு நிலையம் சேர்த்து தான் சொன்னார். ஒன்று. இப்ப நாங்க 2 கேட்க விரும்புவது, ஏன்னா தனிப்பட்ட முறையில் பரந்தூர் விமானமும் ஏகநாதபுரத்தில் ஒரு விமானம் வச்சாக்கா இங்க இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் நான் விமானம் ஏறணும் அந்த நோக்கம்லாம் இல்லை. இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டிய என்கிற அடிப்படையில் விமானத்தை விரிவாக்கம் பண்ணணும். பக்கத்தில் கர்நாடகமாகலாம் பக்கத்தில் இருக்க ஆந்திராவெல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பொருளாதாரம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முயற்சி வழியே தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. ஒன்று. இன்னொன்று, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார், நம்முடைய எதிர்கட்சி முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டார்கள். இப்ப கையகப்படுத்திட்டோம், பணம் எல்லாம் கொடுத்தாச்சு, விவசாயிக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அது சதவீதம் முன்ன இருக்கலாம். அந்த எடுத்துட்ட இடத்தை அது வேற எதுக்கும் பயனும் படுத்த முடியாது. அதை பற்றி எல்லாம் உரிய நேரத்தில் உரிய நேரத்தில் அதை பற்றி முடிவுலாம் அவர்கள் அறிவிப்பார்கள். மாநில உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மானிய கோரிக்கை மீது மாநில உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் பேசணுமா? மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பல மாதங்களாக அந்த போராட்ட களத்திலே இருந்தவன் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பாக ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டம், கடந்த காலத்தில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் கூட இந்த திட்டம் தேவையில்லை, இந்த திட்டம் மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானது என்று அப்பொழுது அந்த போராட்ட களத்தில் இருந்தவன். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு கூட அந்த ஊர் மக்கள் யாகனாபுரம், பரந்தூர் உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து நன்றி சொல்ல வருகிறார்கள். நான் அதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருந்தபோது எல்லாருக்குமே தெரியும், அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியும், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த கிராமத்து மக்களை சந்தித்து அழைத்து மாண்புமிகு முதல்வர், அன்றைக்கு இருந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடமே இதை சொல்லி, இந்த திட்டம் மக்களுக்கு எதிரானது, வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானது, மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள் அகதிகளாக மாற்றுவதற்கு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அன்றைக்கே நாங்கள் எச்சரித்தோம். இன்றைக்கும் அதுதான் சொல்கின்றோம். அந்த திட்டம் மக்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது. நீங்க மாநிலத்தினுடைய வளர்ச்சியை விட மக்கள் அந்த பகுதியில் இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் மண்ணை விட்டு வெளியேற முயற்சிக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த பகுதி ஒரு சிறை வைக்கப்பட்ட பகுதியாக இருந்தது. நானே பலமுறை போக முடியவில்லை. 2 வீலரில் நான் போயிருக்கிறேன் அந்த பகுதியில். அப்படி பேரிகார்ட் போட்டு அந்த பகுதி முழுக்க அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிவிப்பால். ஒரு தனியாருக்கு ஒரு விமான நிலையம் எடுத்துக் கொடுப்பதற்கு தான் இந்த வேலைகள் நடக்கின்றது. அதை அன்றைக்கே சொன்னோம். அதாவது ஒரு மாநில அரசு இன்னொரு விமான நிலையத்திற்கு நீங்க நிலத்தை எடுத்து கொடுக்கிற வேலையை எதுக்கு நீங்க செய்யறீங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் வைத்தோம். அதைத்தான் இன்றைக்கும் நாங்கள் அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறோம். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவருடைய இந்த அறிவிப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வரவேற்கிறோம். மக்கள் அந்த பகுதியில் மக்கள் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வளர்ச்சி என்பது வேற எங்காவது வைத்துக் கொள்ளலாம். ஆனால் விவசாயிகளை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னதை போல கம்பன் கால்வாய், அதாவது பல ஏக்கர் நிலங்கள், விவசாய நிலங்கள், அத்தனை நிலங்களுமே பாதிக்கப்படுகின்ற வகையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, மண்ணின் மைந்தர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரும் அகதியாக போகவில்லை என்பதை மட்டும் இந்த இடத்திலே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தாரு உயர்மட்ட குழு ஒரு கமிட்டி போட்டிருந்தோம் அப்படின்னு. ஏன் அப்போ இன்னைக்கு வர அந்த டேட்டாவை ரிலீஸே பண்ணல? ஆர்டிஐல யார் போட்டாலும் அது ரிஜெக்ட் தான் ஆகுது. ஏன் அதை இன்னைக்கு அவங்க ஓப்பனா எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை? இது ஒரு இது.
இதை மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பரந்தூர் ரியல் எஸ்டேட்னு அவங்க அந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி அந்த இடத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. மாண்பு உறுப்பினர் மதார் பதுருதீன் அவர்கள். நன்றி சொல்லி இல்ல குறுக்கீடு இல்லாம 24 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், போதுமானது. நான் நன்றி சொல்லி முடிங்க. மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் இருங்க, அவர் இருங்க ஒரு நிமிஷம் மாண்பு உறுப்பினர் ஆசிரியர் ஒரு நிமிஷம் இருங்க. மாண்பு உறுப்பினர் என்ன மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைவர்களே, பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து எங்களுடைய விவசாய சங்கம் 3 போகம் நெல் விளைகின்ற அந்த பகுதியில் விமான நிலையம் தேவையில்லை என்று பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கோம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நேற்றைக்கு அறிவித்த அந்த அறிவிப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சி தேவை, அதற்காக அரசுடைய தரிசு நிலங்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த பகுதியில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு. முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்லசாமி அவர்கள். மானிய கோரிக்கை மீது உள்ள விவாதங்கள் திசை திரும்பி போகுது. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, அதாவது இந்த சப்ஜெக்ட் என்பது நேற்றைக்கு முதல் அறிவிச்சாங்க. நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டு போறோம். இன்னைக்கு மானிய கோரிக்கை மீது விவாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த சப்ஜெக்ட் வந்தவரை குறைந்தபட்சம் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துக்கலாம். இந்த சப்ஜெக்ட் மேல பேச இதை பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க இந்த பரந்தூர் தீர்மானத்தை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நேற்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. நாம் எல்லாரும் முடிவா மாத்திரம் அதை நம்ம எல்லாரும் பாராட்டுறோம். அவர் ஒரு மாற்று இடத்தை என்பது விவசாயிகளையும் மக்களையும் என்பது பாதிக்கப்படக்கூடிய இடத்துல என்பது விமான நிலையம் தேவையில்லை என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கருத்து. வேறொரு இடம் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இடம் சூஸ் பண்ணிட்டோம், அது விவசாயிகளை பாதிக்காத ஒரு இடத்தை பார்த்து அவங்க தேர்வு செய்யட்டும். அப்போ நம்ம இந்த டைமை பேசிக்கலாம். ஏன் டைமை என்பது வீணாக்குறோம்? இதுதான் என்னுடைய கருத்து. மாண்பு கணேஷ்குமார் பேசிட்டோம், அப்புறம் நீங்க பேசணும். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டது அரசனுடைய கொள்கை முடிவு. அதை நாங்க விவாதத்திற்குள்ளாக்குவது என்பது எங்களுடைய விருப்பம் அல்ல. ஆனால் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் விமான நிலையம் அவசியம். அவ்வளவுதான், கூடுதல் விமான நிலையம் அவசியம். அதே நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லும்போது அதனால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை வேற பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலான்னாரு. அது சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. எந்ததுக்காக கையகப்படுத்தியிருக்கிறோமோ அதற்காக தான் அந்த நிலத்தை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதை விவசாயிகளுக்கு திரும்பி கொடுக்கணும். அது அரசு அது குறித்து என்ன கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும். இன்னொரு விமான நிலையம் இல்லாமல் 1.3 ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம எட்டுவது சாத்தியம் இல்லை என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் கருத்தாக தெரிவித்து அமர்கிறேன். மாண்பு தொழில்துறை அமைச்சர். ஒரு இடத்த எடுத்தோம்னா அந்த பயன்பாட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு மாண்புமிகு உறுப்பினர் அவர் சொல்லியிருந்தாங்க. Right to fair compensation and transparency in land acquisition, rehabilitation and resettlement act 2013 clause 1999 படி ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கு கையகப்படுத்தும் நிலம் அத்திட்டம் சில காரணங்களால் செயல்படுத்த இயலவில்லை எனில் மற்ற பொது திட்டங்களுக்கு அரசு ஒதுக்கீடு செய்து உத்தரவு வழங்கிட சட்டங்களில் வழிவகை உள்ளது. வேலுமணி அவர்கள். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் உட்காருங்க. மாண்பு கணேஷ்குமார் உட்காருங்க. மாண்பு எஸ்பி வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் நேற்று முதலமைச்சருக்கு வைத்த கோரிக்கையை பற்றி தான் டிஸ்கஷன் போச்சு. நான் வைத்த கோரிக்கை என்னன்னா, எங்க கோவை மாவட்டத்தில் என்னோட தொகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜி ஸ்கொயர் நிறுவனம் 1000 ஏக்கருக்கு மேல அவங்க அந்த நிலத்தை எடுத்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலையை உடைச்சிருக்காங்க. நான் தனிப்பட்ட நிறுவனத்து மேலதான் பண்ணேன், யாரு மேல அதுல குற்றச்சாட்டுல. அப்பதான் ஆசிரியர் தேவையில்லாம இருந்துச்சாரு. 1000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதுல பெரிய மலையே உடைச்சிருக்காங்க, மண் எடுத்திருக்காங்க. அரசு நிலங்களை வாய்க்கால்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க. விவசாய நிலங்களை சட்டத்துக்கு புறம்பா பிரைவேட். நீங்க பரந்தூரை பத்தி சொல்றதுக்காக முடிச்சறேன். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு மான்களும் சிறுத்தை புலி கொல்லப்பட்டிருக்கிறது. அதான் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த நிறுவனத்தின் மேல நிறுவன நடவடிக்கை மாண்பு முதலமைச்சர் எடுக்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா ஆசிரியர் பேசும்போது சொன்னாரு, இந்த தொழில்துறையில அதாவது ஒரே இடத்துல எல்லா அப்ரூவல் கொடுக்கிறது அவங்களுடைய ஆட்சின்னு சொன்னாங்க. நானும் தொழில்துறை அமைச்சரா 2011 இருந்தேன். அதாவது
1991 தான் புரட்சித்தலை அம்மா அவர்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, அதே போல பாத்தீங்கன்னா ட்வாடு, நகராட்சி துறை, அது சுற்றுச்சூழல் துறை, எல்லா துறையும் ஒருங்கிணைந்து உடனடியாக அப்ரூவல் கொடுத்தங்காட்டி தான் ஹுண்டாய் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வர்றதுக்கு புரட்சித்தலை அம்மா அவர்கள் தான் காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் தாரகை கத்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்தமைக்காக விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்றுச்சூழல் நாசம் செய்து நீர்நிலைகளை அழித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை கைவிட்டது மிக சரியான ஒரு செயலாகும். இதை காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. அதே போன்று எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, லேண்ட் அக்வயர் பண்ணியவங்களுக்கு அந்த லேண்டை வந்துட்டு திரும்ப கொடுப்பார்களா என்பதையும் நாங்கள் அறிய விரும்புகிறோம். அதே போன்று ஒண்ணு சார், இந்த தொழில் வளர்ச்சியை தக்க வைக்க நம்ம எப்படின்னா எப்படியுமே நமக்கு வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் தேவை இருக்கு. நமக்கு சென்னை விமான நிலையத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதையும் இதன் வாயிலாக போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்திய அரசை பொறுத்த அளவிலே மாநில அரசின் தொழில் வளர்ச்சி தான் முக்கியம். அந்த வளர்ச்சிக்கு எது எது தேவையோ நிச்சயமாக மத்திய அரசு ப்ரொபோசல், இங்க மாநில அரசு கொடுக்கின்ற ப்ரொபோசலை வச்சுதான் செஞ்சிருக்கே தவிர நமது அமைச்சர் அவர்கள் சொன்னது போல் மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கல. இங்க இருக்கிற மாநில அரசு கொடுக்கின்ற ப்ரொபோசலை வச்சு மத்திய அரசு அதற்கு ஒரு முடிவு எடுக்கின்றது. ஆனால் மத்திய அரசு தமிழக அரசின் தொழில் வளர்ச்சியை பற்றி அக்கறை கொண்டுள்ளது. இந்த திட்டம் இங்கு இல்லை என்றாலும் கூட எங்களுடைய வேண்டுகோள், உடனடியாக வேறு மாற்று திட்டங்களை ஏற்படுத்தி தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு எந்த தங்கு தடை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தொழில்துறை மானியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டிலே படித்துவிட்டு இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அரசாங்கத்திலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, வேலைவாய்ப்பு எடுக்கப்படுவதில்லை. வேலைவாய்ப்பு வர வேண்டும் என்றால் தொழிற்சாலைகள் வர வேண்டும். அந்த தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்புகள், உள்கட்டமைப்பு, சாலைகள் மற்றும் அனைத்து ஏர்போர்ட், இப்படிப்பட்ட அனைத்து வசதிகளும் வர வேண்டும். ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, நான் யாரையும் குற்றம் சாட்டல, ஒரு நிலைப்பாடு இந்த தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழகத்தில் எந்த விதமான மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வராததற்கு காரணம் இதே எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி. எடப்பாடியார் இருக்கிற போது சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை 10,000 கோடியிலே மத்திய அரசாங்கம் அறிவித்தது. மும்முரமாக இருந்தது. அந்த சாலையை கொண்டு வந்திருந்தால் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்திருக்கும். ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த போது அது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் பாதிக்கக்கூடாது, அந்த 8 வழிச்சாலை வரக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த 8 வழிச்சாலையை கைவிடப்பட்டது. இன்றைக்கு அவர்களே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது அதே விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். விமான நிலையம் வேண்டும், ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு எங்க போனாலும் விவசாய நிலம் எடுக்கப்படதான் வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவர்கள் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதை கைவிடுகிறோம். ஆனால் நாங்கள் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம், 2வது விமான நிலையம் கொண்டு வரும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் என்ன நடக்கிறது? இங்க அரசியல் நடக்கிறது. அரசியல் நடப்பதால் தமிழகத்திலே எந்த வளர்ச்சியும் வருவதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கு மாறினால்தான் இங்க தொழில் வளர்ச்சி வரும். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி 1 டிரில்லியனும் வராது, 1.5 டிரில்லியனும் இந்த தமிழகத்துக்கு வராது. மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள். இல்ல நன்றி சொல்ல மாட்டார், நன்றி சொல்லுங்க பாருங்க. இல்ல பேசியாச்சு, நிறைய நேரம் பேசியாச்சு, போதும். இல்ல அவருடைய நன்றி சொல்ல மாட்டார். உட்காருங்க. நன்றி சொன்னா இல்ல, நன்றி சொல்ல மட்டும் அனுமதிக்கிறேன், இல்லைன்னா அனுமதிக்க முடியாம. உட்காருங்க. இல்ல உட்காருங்க. இல்ல உட்காருங்க.
முடிங்க நன்றி சொல்லி முடிங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் எந்த விவாதத்துக்குள்ளேயும் போக விரும்பல. இல்ல உள்ள இனிமே அனுமதிப்பு தான் இல்ல, விவாதத்துக்குள்ள அனுமதிப்பு தான் இல்ல. மைன்ஸ்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டு முடிச்சிருங்க. ஆமா, விதியன் 55 உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறேன். ஏன்னா சுரங்கத்தை தோண்ட வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பல. மைன்ஸ்ல இப்ப எங்களுடைய மாவட்டத்தில் அணுக்கனிம சுரங்கம் அமைச்சர் அமைச்சர் உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கான கால அவகாசத்தை இந்த அரசாங்கம் ஓராண்டு காலம் நீட்டி கொடுத்ததனால் அந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களெல்லாம் முதலமைச்சர் அவர்களை உங்களை பார்த்தார்கள். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கால அவகாசம் என்பது 10/6/2026 முடிஞ்சிட்டது. நீங்க ஆட்சிக்கு வந்த புதுசு, அதனால அது ஏதாவது தவறெல்லாம் கூட நீங்க விட்டுருக்கலாம். எப்படி விட்டீங்க இப்ப கூட நீங்க பதில் சொல்லும்போது கூட சொல்லுங்க, நான் ஒன்றும் அவசரம் இல்லை. விட்டுருக்கலாம். ஓராண்டு கால அவகாசத்தை நீட்டி கொடுத்து விட்டீர்கள். இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது. எல்லா அனுமதியும் நாங்கள் நிறுத்தி வைத்திருந்தோம். எனவே அந்த திட்டம், அந்த அரசாணை ரத்து செய்யப்படுமா அல்லது சுற்றுச்சூழல் அனுமதியை அந்த குறிப்பிட்ட கால ஓராண்டு காலம் நீங்கள் வழங்காமல் நிறுத்தி வைத்து தானாகவே அந்த அனுமதி காலாவதி ஆவதற்கு நீங்கள் உதவியாக இருப்பீர்களா என்பதை உங்களை பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, நம்முடைய இபி அமைச்சர் ஒரு கருத்தை சொன்னார்கள். லஞ்சத்தை எதிர்த்து மாண்புமிகு முதலமைச்சர் பத்ருதீன் அவர்கள் அவரை பத்தி நீங்க சொல்லுவீங்க. அப்ப அமைச்சர் பதில் சொல்லணும். இப்படிப்பட்ட விவாதத்தை அனுமதிப்பதாக இல்லை. மதார் பத்ருதீன் அவர்கள் உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க.